ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வீட்டில் இப்போ பெயிண்டிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு ரூம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இன்னொரு ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து அதுக்கான அந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி வெளியில் எடுத்து வந்து வச்சுட்டு லைட் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிற வழியை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்குறோம். இது வந்து ஒரு மதியம் போல் தான் நான் வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து இறால் தொக்கு வச்சுட்டு நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவலும் வந்து பண்ணியிருந்தேன். சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களோட வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வேலைகள் எல்லாமே பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு புதன்கிழமைக்கு எடுத்ததுங்க. எனக்கு வந்து மொஹரம் பண்டிகை, ஸ்கூல் லீவு. ஆனால் சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. இன்றைக்கி தான் வந்து ஆடி முதல் நாள். இன்றைக்கி ஆடி பிறக்குது. நான் இன்றைக்கி வந்து சாயங்காலம் சாமி கும்பலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த க்ளீனிங் வேலை போயிட்டுருக்கிறதுனால, பெயிண்டிங் அடிச்சிட்ருக்கனால சுத்தமாக இது நான் எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. அது ஞாபகமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் எடுத்து செஞ்சுட்டேன். ஈவினிங்காக சாதனாப்பா வந்து படைக்கலன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஞாபகமே வந்தது. சுத்தமாக ஞாபகமே இல்லாமல் நான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, தெரியாமல் தானே செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நானே மனசை தேற்றிக்கிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளி கும்பிட முடியாது, வேலைகள் இருக்கும். பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு மேலே தான் ஆகும். 3வது வெள்ளி இல்லை கடைசி வெள்ளி தான் வந்து சாமி கும்பிடணும். சமையல் செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா பசங்க 2 பேருமே இந்த ஷெல்ஃபில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போய் அந்த ரூமில் வைக்க சொல்லியிருந்தேன். பசங்க அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கட்லிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா சாதனாடு இந்த புது ட்ரெஸ் இப்போ அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ் எல்லாமே இதுமாரி பேக்கில் போட்டு கட்லிங் கீழே தாங்க தள்ளி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த குக்கர் பாக்ஸ் எல்லாமே கட்லிங் கீழே தான் இருந்தது. அதை எடுத்து மேலே வச்சுருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீதி மேலே அந்த லாஃப்ட்டில் இருக்கிறதா எல்லாமே எடுத்து கொண்டு வந்து ஹாலில் வந்து வைக்கணும். அப்புறம் ஆரி ஒர்க் போட வேண்டிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே தான் வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஹால்லேயே வச்சுருக்குறாங்க. இந்த பாக்ஸ் வந்து வாஷிங் மிஷின் வாங்கின பாக்ஸுங்க. இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோ, பெட்ஷீட்டு, பாய் எல்லாமே இது உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸ் வந்து தூக்கி போடணும். அது வரைக்கும் மற்றபடி இந்த தேவையில்லாதெல்லாம் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டியதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது திங்ஸ்லாம். ஷெல்ஃபில் இருந்த என்னது அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூமில் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்தமாரி க்ளீனிங் வேலைலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் லீவு இல்லைன்னா பசங்களுக்கு லீவ் இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஏன்னா பசங்க நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற விதம் தாங்க பசங்கக்கிட்ட இருக்குது அவங்க வேலை செய்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஓரளவு கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறது, அதாவது க்ளீன் பண்ணுற வேலைகள் மட்டும்தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன். திருப்பி வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நம்மளே பெயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்குது. எல்லாமே ஒழிச்சு கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு ஒட்டடை அடிச்சுட்டு பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அதை கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் நம்ம தான் பண்ணி ஆகணும். கடகடன்னு இந்த ரூமை வந்து ஒழிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்க சாதனாப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரூமில் ரொம்ப பட்டி பார்க்குற வேலைலாம் கிடையாது. பார்த்திங்கன்னா 1-2 இடம் மட்டும்தான் லைட்டாக அவங்க பட்டி பார்த்து கொடுத்துட்டாங்கன்னா 2 பேருமா சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி இந்த ரூமை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு நாள் இது வந்து முடிச்சிடுவோம். வச்சுட்டு வரணும், சரியா? கலையக்கூடாது. இது வர வரேன், வா இது எடுத்துட்டு போ. வந்துட்டு எடுத்து இது பீரோல வச்சுட்டு வந்துடுச்சு மசாலா. நம்ம வீட்டில் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தாங்க நிறையா இருக்கும். நிறைய வந்து அதில் திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இந்த வாட்டி எது எது தேவையில்லைங்கிறதெல்லாம் பார்த்து நிறைய வந்து தூக்கி போட வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் கடைசியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தூக்கி போடணும். கீழே வச்சுட்டு வா, கடைக்கு வைப்பா. கீழே கொட்டிடக்கூடாது. ஏதோ விஜய் ஃபேன்ஸ்ல இருக்கு. விஜய் விஜய் எதுல இருக்கிற மாதிரி இருக்கு?
சரி வா எடுத்துக்கிறமா வைக்கலாம் பார்த்து ஒன்று எடுத்துப்போம். வெயிட்டாக இருக்கும் ஒன்றுனா இதெல்லாம் எனக்கு அசால்ட்டா தூக்கிடலாம். அசால்ட்டாக தூக்குவியா? வாவ் அதெல்லாம் அதோட வெயிட்டா இருக்கும். அதெல்லாம் நான் இஷ்டம். அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கிடுவாடி. அசால்ட்டாக தூக்குறதுல அமுட்ட கொடுத்துருடி. அசால்ட்டாக தூக்குறான் என் செல்லம். இதெல்லாம் வெயிட்டா இருக்குனே புரியல வீட்ல. இது பண்ணி வைக்காத. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலங்க பொங்கல் டைமில் வந்து க்ளீனிங் வேலை வந்து ஒரே ஆளில் நான் மட்டும்தாங்க வந்து பார்த்தேன். லாஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஒழிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி லாஃப்ட்லேயே வைக்கிறது எல்லாமே ஒரே ஆளில் நானே தாங்க வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. சுறுசுறுப்பாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சுங்க. வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது. பழைய சுறுசுறுப்புலாம் போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் தான் வேலை செய்யணுன்னே வந்து தோணுது. பாத்துமா பாத்து. அக்கா இங்க எப்பயாவது ஆமா அக்கா எப்பயா நீங்க ஏழுமா சொல்லியிருக்காரா? வேலை செய்யணும் ஒரு நாள் என் சொன்ன வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கு. இனிமேதான் பாயிண்ட் அடிச்சுதான் மாட்டணும்னு வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு பாருங்க. நம்ம இதுக்கு இதுக்குள்ள வச்சு வை. ஓபன் பண்ணாத. அது ஏதாவது மிஸ்டேக் ஆயிடும். நீ வை இதுக்குள்ள வை. அப்புறமா நான் ஓபன் பண்ணும்போது காமிக்கிறேன். கொண்ட பத்திரமா வை. இது பிச்சுக்க போகுது. இது அந்த கடை பேர் என்னது? கடை பேர் ரொம்ப முஸ்லிம் பேர். பேர் தெரியல. சரி கொண்ட வை. அழகா வை. இங்க வைக்கிறதெல்லாம் கொண்ட அழகா வச்சிடுவா. பாத்து பாத்து கீழே வந்து பாருங்க. நான் விழ மாட்டேன்டி. நான் பார்த்தே வேலை செய்யுங்க. சள்ள மயிலே. அம்மா எனக்கு அந்த யோகா மட்டும் அடிக்கடி தேவைப்படும். ஸ்கூல்ல கேட்பாங்க. வெற்றி ஸ்கூல் அன்னைக்கு கேட்டாங்க. பண்ணுவாங்க. கேட்டாங்கல்ல அப்போ குட்டி. ஆமா. அப்ப எனக்கு ஒண்ணு விகனாவும் ஒரு பொண்ணு கேட்டா. அவளோ அவ வச்சிருந்தா. இந்த பேப்பர் இல்லாம அங்க தூக்கி போடுவீங்க. உருட்டி. உன் வேலை தானே. பால் மாதிரி விளையாண்டியா? யாரா கலவா? இதெல்லாம் இது யார் தூக்கி போட்டா? அது என்னோட கொடுங்க. என்ன சார்? பெருமை கொண்டு இப்பதான் வேலை வரப்போகுது. பெருமை கொண்டு இது வெளியில பண்ண வேண்டாம். கவரோட போய் தேவையில்ல. இது அதுவே சாக்கு போய் தேவையில்ல இல்லை போகணும். அம்மா இது இருக்கு அதுல. இது அதுல மாட்டணும்டா. பத்திரமா ஓகேடி செல்லம். பத்திரமா தாண்டி செய்வேன். இன்னும் செத்துருச்சு கீழே வந்து. இறங்கு. அம்மா வா எனக்கு வேலை இருக்கு வா. நீ செட் ஆகல போட்ட. நான் சொன்ன பேச்சு கேட்டீங்கன்னா இந்த தடவை இந்த ஊஞ்சல் தொங்க விடுவேன். ஓகே. ஊஞ்சல் தொங்க விடுவேன். இப்ப எல்லாம் கழுவு எல்லாத்தையும். அம்மா எனக்கு ரொம்ப நேரம் கண் போச்சுனால எனக்கு வேர்க்காது. உங்களுக்கு தானே இருக்கும். வெயிட் இல்லாதது அழகா அடிக்க வயசாது எடுத்து வச்சுட்டு நீ தலை குளிச்சுட்டு கிளம்பு.
ஒரு விஷயம் கிச்சனில் வந்து பொங்கல் க்ளீனிங் பண்ணும்போது கிச்சனில் அந்த தேவையில்லாத யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்து அட்டை பாக்ஸில் போட்டு இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். கிச்சனில் ரொம்ப வைக்க வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப பிசுப்பாக ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி இந்த ரூம்லேயும் வந்து எதுவும் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இந்த ரூமில் ஏசி இருக்கனால ரொம்ப வந்து எதுவும் வச்சோம்னா கூலிங் ரொம்ப கம்மியாகும். அதனால் இந்த ரூமில் எதையும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து சின்ன ரூமில் தான் வந்து லாஃப்ட்டில் அடுக்கி வைக்கணும். எது தேவையில்லைங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ரூமில் தான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். லாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கிறது கரெக்டாக தாங்க இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் தேடணும் எடுக்குங்கும் போது சாதனப்பா தான் மேக்ஸிமம் ஏறி எடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் கலைச்சி வச்சுருவாங்க. அதனால தான் இந்த ரூம் லாஃப்ட் வந்து ரொம்ப கண்ணாமண்ணான்னு அசிங்கமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மோக்கோல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருப்பேன். கம்ப்ளீட்டாக இந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒழிச்சாச்சுங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து காமிக்கிறேன். செவரில் அந்த டோர்லலாம் நிறைய வந்து கிறுக்கி வச்சுருப்பான் வெட்டி குட்டி. செவரெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. அதனால தான் வந்து பெயிண்ட் பண்ணலாம், பார்க்க அசிங்கமாக இருக்குதுன்ட்டு தான் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கட்டில் வந்து ரொம்ப வெயிட்டுங்க, இதை என்னால் நகர்த்த முடியாது. அது சாதனப்பா வந்ததுக்கப்புறம் தான் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணணும். கிச்சனு ரூமில் இருக்கிற லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்து வந்து க்ளீன் பண்ணுறது. இந்த வருஷம் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணலான்ட்டு இருந்தால் சரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரேடியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் பெயிண்ட் அடிக்க சொல்லியிருந்தேன், அடித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அடிச்சே தரல. அதனால் அதெல்லாம் லாஸ்ட் இயர் பொங்கல் கூட நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறனால எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான் வந்து பண்ணுறோம். ஆனால் இப்போ பண்ணுறதுனால பொங்கலுக்கு வந்து நான் லாஃப்ட்டில் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். அந்த லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த அடுப்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். சாதனப்பா வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். பசங்க ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வேலை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் எடுத்து கொடுக்க கொண்டு வந்துங்க ஹாலில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் பெயிண்ட் அடித்து முடிகிற வரைக்கும் வீடே கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தாங்க இருக்கும். மேலே லாஃப்ட்டில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கடகடன்னு கீழே இறக்கிடலாங்க. ஆனால் அது திருப்பி வந்து ஒட்டடெல்லாம் இருந்ததுன்னா தூசில் இருந்தால் தட்டி விட்டுட்டு திருப்பி வந்து மேலே அடுக்கி வைக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை. தேவையில்லாதது தூக்கி போடுற ஐட்டமே நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் எப்போயாவது நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு இதோலையே நான் எடுத்து லாஃப்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த வாட்டி அதுமெல்லாம் திருப்பி எடுத்து வைக்காமல் எல்லாத்தையும் தூக்கி போடலான்ட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸும் ஒழிக்கிறது மட்டும் தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வேலைகள் தான் இருந்தது. அது எல்லாமே நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.